மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லையே. மிங்கிலிய பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க. நீயும் மாணிக்கமும் ஆரம்பத்துல இருந்தே மிங்கிலிய பத்தி என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க. அது என்னன்னு சொல்லு சோனியா. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வரதான் போகுது. மிங்கிலியோட அம்மா நான்சி வேலை விஷயமா அவனை பார்த்துக்க முடியலன்னு இல்லை, ஜெயில இருந்திருக்காங்க. அவங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்க? ஏதோ ஏதோ திருட்டு விஷயம்னு சொன்னாங்க. திருடுற அளவுக்கு அவங்களுக்கு அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? ஆரம்பத்திலேருந்தே அவங்களுக்கு போதை பழக்கம் இருந்திருக்காங்க. அதனால தான் மிங்கிலி அவங்க கிட்ட வளராம பாட்டி கட்டியே வளர்ந்துருக்கான். இப்படிப்பட்டவங்களை நம்பி எப்படி என் பேர் நான் அனுப்புவேன்? இதெல்லாம் அவங்களோட கடந்த காலம். எதுவா இருந்தாலும் அவங்க தானே அவனை பெத்தவங்க. என்ன பேசுற சோனியா நீ? அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? அத்தை, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம கையில எதுவுமே இல்லை. அவனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நம்ம பிரார்த்தனை தான் பண்ண முடியும். ஸ்ருதி, மிங்கிலி என்ன ஒண்ணுமே சொல்லாம மேல போயிட்டான்? ஸ்கூல்ல ஏதாவது நடந்துச்சா? வீட்டிலே 1000 விஷயம் நடக்குது, இதுல ஸ்கூல்ல வேற நடக்கணுமா? ஸ்ருதி, உன்கிட்ட கேட்டேன் பாரு, நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். பாட்டி, நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வருண் விஷயம் நல்லா சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா மென்டலி ரெடி ஆயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வருணுக்கு வயசு குறைவாக இருந்தாலும் ரொம்ப மெச்சூர்டான ஒரு பையன். அவன் வயசுல நிறைய பசங்களை பார்த்துருக்கேன், ஆனால் அவனை மாதிரி மெச்சூரிட்டி நான் பார்த்ததே இல்லை. ஐ திங்க் எஸ் சன் வில் டு வெல். எங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லையாங்க. நீ எப்போ வேணாலும் எங்களை வந்து பார்க்கலாம், நாங்களும் வந்து பார்க்குறோன்னு சொல்லி ஏதோ மனசை தேத்திக்கிட்டோம். எல்லாம் கொஞ்ச நாள் நல்லாயிடும், கவலைப்படாதீங்க மிஸ் மாணிக்கம். ஷுவர். ராஜன் இருக்கார்ல? மிங்கிலியை பற்றி பேசணுமா? நீங்கள் என்கிட்டயும் பேசலாம். ராஜன் தான் மிங்கிலியோட ஃபைலை ஹேண்டில் பண்ணுறாரு, பட் எனக்கும் அப்டேட்ஸ் தெரியும். ஓகே. இல்லை, இந்த நான்சி என்னங்க சொல்கிறாங்க? அவங்க பையன் அவங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிங்க. ஆனால் அவங்க இப்போ எங்கே இருக்காங்க, என்ன வேலை செய்கிறாங்க, வருமானத்துக்கு என்ன பண்ணுறாங்க? அவங்க கசின் யாரோ அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கையில தான் அவங்க மிங்கிலியை மறுபடியும் கேட்குறாங்க. அப்போது கசன் பிரதர்னா கேஸ் அவங்க பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குமா? அது கோத்தா முடிவெடுக்க முடியும் மிஸ் மாணிக்கா. அதெல்லாம் சரிங்க, பட் நாங்கள் ஒரு தடவை நினச்சிட்டு பேசி பார்க்கலாம்ல? அதுக்கு அவங்க ஒத்து வரணுமே. அதுவும் நென்சியை பார்த்தா நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? உங்கள் பையனை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்க போகிறீங்களா? அவங்களோட பொசிஷனில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, இவ்வளோ கேள்விலாம் கேட்காதீங்க. சத்தியமாக எனக்கு பதில் சொல்ல தெரியாது. நல்லதே நடக்கணும் நம்புவோம். மிங்கிலியோட எதிர்காலத்துக்கு எது பெஸ்ட்டோ அதே தீர்ப்பாக வரும்னு எதிர்பார்ப்போம். அந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நிச்சயமாக மிங்கிலிக்கு சாதகமாக இருக்கும். சந்தோஷமா? நீங்கள் பேசுறதெல்லாம் ஒரே புதிராகவே இருக்குங்க. நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பு சொல்லிட்டீங்க, நான் உண்மையை சொல்கிறேன். மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மிஸ் மாணிக்கா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எதுவாக இருந்தாலும் நாம முடிவு எடுக்க முடியாது மிஸ் மாணிக்கம். Mingli, why did you come up without even speaking to us?
Because I know you're angry with me. Me? Angry with you? For no reason? I know you and Appa fought because of me. Appa and I didn't fight. We just spoke a little loudly. Are you sure? Well, I don't want to lie to my children. So yes, we were having a little argument. Why are you so quiet? You don't like to see us arguing? Me and Shruti used to fight and argue a lot. But now we're siblings. We don't have any arguments. But sometimes arguments can be a good thing. How is that? Well, I'm not encouraging any arguments, but it is a good way for us to address some concerns honestly. My grandmother used to argue a lot with my mother. It was always about me. She must have really cared for you, right? My grandmother? Yes. My mother, I believe so. Come. ஸ்ரீ, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மனசு சரியில்லை செல்லம்மா. நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா? உன் வாழ்க்கையில நீ பார்க்காததா? நாம தான் கண்டதையெல்லாம் நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்கோம். அதுங்களை பாத்தியா? எந்த கவலையும் இல்லாம எந்த குழப்பமும் இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா நீ பார்த்த அதானே ஸ்விம்மிங் பூல் சைட்ல ஜாலியா உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கே இப்படி இருக்குன்னா தினைக்கும் வீட்டுல சும்மாவே உட்கார்ந்து இருக்கிற நமக்கு எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு பாட்டிங்க வேலைக்கே ஆக மாட்டாங்க. இந்த பையனை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு செல்லம்மா. நான் தான் சொல்றேன்னே, எதுக்கு அதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருக்க? நல்லவங்களுக்கு எப்போதும் நல்லதுதான் நடக்கும். எனக்கே எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கே ஒரு தீர்வு கிடைச்சது. நானும் அப்படித்தான் நம்பிட்டு இருக்கேன், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு. ஆமா, நம்ம முத்துவும் பார்வதி எங்க ஆளையே காணோம். நான் இமோஷனலா அவங்க கிட்ட பேசினதை பத்தி அவங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க அவங்க குடும்பத்துல 1000 குறையும் வேதனையும் இருக்கும். அதெல்லாம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என் பையன் பார்த்திபனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என்னோட கடமை நிறைவேறிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கடமை லிஸ்ட் அப்டேட் ஆகும். என் அனுபவத்துல சொல்றேன். கேமரா ப்ரொஃபைலா இருங்கம்மா. டேய், இதெல்லாம் எடுத்து இன்டர்நெட்ல போடாத சொல்லிட்டேன். அவனை முதல் நிப்பாட்ட சொல்லியம்மா. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி எப்போ வருவான், என்ன எப்போ வீடியோவில் படம் எடுத்து போடுவான்னு புலம்பி தள்ளுவ. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ற? ஓ, இதெல்லாம் நடந்ததா? நீ மேல சொல்லுக்கா, வேற நல்லா நடந்தது. உன் ஃபோட்டோவை பார்த்தா கதை கதையாக சொல்லுவாங்க. ஆன் டாப் ஆஃப் தட், அப்பாக்கு எங்கள் 3 பேரை விட ஒன்றை தான் ரொம்ப பிடிக்குமா. அது மட்டும் இல்லை, காலேஜ்லேருந்து நான் எப்போ வருவேன்னு வெயிட் பண்ணி நம்ம மாணிக்கம் சார் இருக்காங்களே, அவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல உன்னோட ஃபோட்டோ வச்சு புதுசாக போட்டிருக்காங்களா இல்லையான்னு பார்க்க சொல்லி நான் டார்ச்சர் பண்ணுவாங்க. என் பையனை பார்க்க முடியாம நான் தவிச்ச தவிப்பு உனக்கு டார்ச்சரா தெரியுதா? உங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் அவனை வளர்க்க முடியாம இன்னொரு குடும்பத்துல ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஐயோ அம்மா, ஓ சோக சீரியல் ஸ்டார்ட் பண்ணிடாத. நாங்க அடிக்கடி போய் வருணை பார்த்துட்டு பேசிட்டு தான் வந்தோம். நீ தான் அவன் வீட்டுக்கு வந்தாதான் பாப்பேன்னு ஒத்த கால நின்ன. நீ இப்படி இன்ட்ரோவர்டா இருந்தா வருண் என்ன பண்ணுவா? அக்கா, அம்மாவா அதுலாம் சொல்லாதீங்க, வீடுக்கா. அதான் நான் இப்ப வந்துட்டேன்ல. அப்படி சொல்லிட்டா வரும். வர்றா அம்மாக்கு வந்து கெத்த. பின்ன இவங்க 3 பேரும் என்ன சேர்ந்து எப்படி கேலி பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பேசவே விட மாட்டாங்கடா. மா, இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே யாரும் உங்களை புலி பண்ண விட மாட்டேன். வேணா வருண், அம்மாவை நம்பாத. பின்னாடி சேம் சைன் கோல் போடுறாங்க, பாத்துக்கோ. பாரு வருண். அம்மா, நான் இங்கதாம்மா இருக்கேன். ஏய், புது வீட்டுக்கு போனதும் எனக்கும் வருணுக்கும் ஒரே ரூம் இப்பவே சொல்லிட்டேன். புது வீடா? எப்ப போறோம்? ஓ, உனக்கு அது தெரியாதுல்ல. அண்ணனுங்க 2 பேரும் அம்மா பேர்ல லோன் எடுத்து புதுசா வீடு வாங்க போறாங்க. இப்ப பார்த்தா அதுக்கு நீ வேற வரியா? பின்னாடி உங்க 3 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் புதுசா வேற இன்னும் 3 பேர் வருவாங்க. பேசுற பேச்ச பாடுறா.
ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியா பேசுறா? என்ன இது? ஓ, என் பாட்டி. Mindy, why are you so naughty? It's getting late. We are going to the market, and why do you have to comb my hair so nice? If your hair messy, people will think I'm not taking care of you. Oh, so now it's not about me, and it's about you lah. Why are you so talkative? Just like your mom. You want to comb your hair or not? You want to go market? Why? Because you every time make me carry a plastic bag. You should cherish all the time with me. If one day I'm not around, you will miss me. I think you will miss me more. Okay lah. I miss you lah. ஏன் பாட்டி என்னை விட்டுட்டு போனீங்க? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்போ பாருங்க, நான் எங்கே போகணும்னு என்னாலேயே முடிவு பண்ண முடியல. யாரோ என்னென்னமோ பேசுகிறாங்க, ஆனால் மனசு விட்டு பேச வேற யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. போங்க பாட்டி, எனக்கு யாருமே வேணாம். மிங்லி, எங்க போறான் இவன்? தெரியலையே, அவன் தூங்குறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏய், என்ன சத்தம்? மிங்கிலி குரல் மாதிரி இருந்துச்சு. எங்க அவன்? மிங்லி தான் பாட்டி, ரூம்ல இருந்து கத்திக்கிட்டே வெளியே ஓடிட்டான். கத்திக்கிட்டு ஓடிட்டானா? பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க? போய் பார்த்துருக்க கூடாது? சோனியா, சோனியா. என்ன அத்தை, என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரம் வரியா? மிங்கிலிய காணோம், எங்க போயிட்டான்? மிங்கிலிய காணுமா? என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? எங்க போயிட்டா? என்கிட்ட சொல்லிட்டா போனா. ஏ ஸ்ருதி, நீ ஏதாவது சொன்னியா? அவன்கிட்ட சண்டை போட்டியா? நான் ஒண்ணும் பண்ணலமா. இல்லம்மா, நானும் ஸ்ருதியும் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருந்தோம். திடீர்னு கத்துற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பாக்குறதுக்குள்ள அவன் கத்திக்கிட்டே ஓடிட்டான். எங்க போனா தெரியலையே. கடவுளே, நான் போய் அவனை தேடி பாக்குறேன். சோனியா, நானும் வரேன் இரு. இல்ல அத்தை, நீங்க இங்கே இருங்க. அவன் திரும்பி வந்தா நீங்க இருந்தா அவனுக்கு ஆறுதலா இருக்கும். அவனை பார்த்தோன்னே எங்களுக்கு கால் பண்ணு. ஓகே அத்தை. ஐயோ, இருக்கிற குழப்பம் பத்தாது நீ இது வேறையா? அவங்க அம்மா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஐயோ. என்ன பாட்டி, மிங்லியையும் காணோம், தேட போன அம்மாவையும் காணோம். ரெண்டு பேரும் அவன் கூட தானே இருக்கீங்க. அவன் என்ன பண்றான், என்ன யோசிக்கிறான் கொஞ்சம் பார்த்துக்க கூடாது? அவன் என்னென்னவோ யோசிப்பான் பாட்டி. ஆரம்பத்துல இருந்து அப்படிதான், யார்கிட்டயோ சொல்ல மாட்டான். தெரியாத மாதிரி பேசுறீங்க. இப்போ அவன் மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரியலையே. அம்மாவுக்கு கால் பண்ற, அம்மா போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா இப்பதான் தூங்கி இருந்தாங்க. ஃபோனை சைலண்ட் மோட்ல வச்சிருப்பாங்களோ? என்ன நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்கு? மாடிக்கு வர வீட்டுல இல்ல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. டேய், நீ இப்ப எங்க கிளம்பிட்ட? இன்னும் என்ன பாட்டி, மிங்கிலி என்ன ஆனான்னு தெரியல. அவனை தேடி போன அம்மாவை கால் பண்ணவே முடியல. அப்புறம் எப்படி நான் வீட்டுல சும்மா உட்காந்துருக்க முடியும்? வருண், எனக்கு எதுவுமே சரியா தோணல. நீ எங்கேயும் வெளியே போகாத, முதல்ல அம்மா வீட்டுக்கு வரட்டும். இல்ல பாட்டி, வீட்டுல இருந்தா ஒன்னும் நடக்காது. நான் கிளம்பதான் போறேன். நானும் வரேன். ஸ்ருதி, நீயாவது வீட்டுல இரு. அம்மா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆமா ஸ்ருதி, நீ பாட்டி கூட வீட்டிலே இரு. அதெல்லாம் முடியாது. நானும் மிங்கிலியை தேட போறேன். நீ என் கூட வரலனா நானே போயிடுவேன். ஷபா, உன்னை பேசி ஜெயிக்கவே முடியாது. சரி வா. டேய்,
மனுஷனை நிம்மதியா வியாபாரம் செய்ய விட மாட்டீங்களா? என்னையே எல்லாரும் கேள்வி கேளுங்க. அவ்வளவு அக்கறை இருந்தா வீட்டுல இருந்து பிள்ளைங்களை பாத்துக்க வேண்டியது தானே? அது அதுங்க இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒண்ணு பண்ணுதுங்க. சரிம்மா, கோபப்படாம என்னாச்சுன்னு சொல்லுங்க. மிங்கிலிய காணோண்டா. சோனி அவனை தேடி போயிருக்கா, இன்னும் வரல. பார்க்கலாம் பாத்தீங்களாமா? என்னை எங்க வெளியே போக வேணாம்னு சோனியா சொல்லிட்டு போயிருக்கா. ஒருவேளை மிங்கிலி திரும்பி வந்தா வீட்டுல யாராவது இருக்கணும்ல. வருண் இங்க வருண். அவன் எங்க வீட்டுல இருக்கான்? அண்ணனும் தங்கச்சி அம்மாவை தேடி போயிருக்குதுங்க. ஐயோ, அப்ப 4 பேர் மிஸ்ஸிங்கா? சோனியாக்கு ஃபோன் பண்ண ஃபோன் அவர் எடுக்க மாட்டேங்கிறா. போன் சைலண்ட் மோட்ல இருக்கும்டா. சரி, நான் போய் பார்த்து வரேன். நீ கிளம்புறியா? பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? முதல்ல எனக்கு ஃபோன் அடிச்சிருக்கணும், நான் எல்லாம் சரி பண்ணியிருப்பேன். இப்போ குடும்பமே 4 திசையில ஓடிட்டு இருக்கு. எனக்கு என்ன பயமா இருக்கு மாணிக்கம். பயப்படக்கூடாது நீங்க தானே சொல்லுவீங்க. இப்போ என்னாச்சு? இல்லடா, அவன் சின்ன பிள்ளை, ஏற்கனவே 1000 குழப்பத்துல இருக்கான். அதனால தான் பயப்படுறேன். ஷோ, இப்போ நான் பிரிசிலியாவுக்கு ராஜனுக்கு வேற பதில் சொல்லணும். அவங்க அம்மா வந்து என் பிள்ளைங்கன்னு கேட்டா நான் என்னமா பதில் சொல்றது? ஐயோ, இப்போ நான் 2 அம்மாவுக்கு வேற பதில் சொல்லணுமே. ஏதாவது பண்ணு மாணிக்கம். பண்றேன். சரிம்மா, நீங்க பயப்படாம இருங்க, நான் போய் பார்த்து வரேன். ஃபோன் பண்ணுடா. சரிம்மா. Stop playing around. Mingli. Hey, விளையாடாதடா மிங்லி. 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 மிங்லி விளையாடாத. மிங்லி. 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 மிங்லி ஆயுத. மிங்லி. 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 ஸ்ருதி. மிங்லி அது. வா. மிங்லி. எங்க போயிட்டான் இவன்? ஏன் எல்லாரும் இப்படி டென்ஷன் ஆக்குறான்? இந்த மாதிரி மிங்லி செஞ்சு நான் பார்த்ததே இல்ல. அவன் போற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. மிங்லி. மிங்லி. அவன் அம்மா அவனை கூட்டிட்டு போயிருப்பாங்களோ? அம்மா அவனை பார்க்கணும்னாலையும் நம்ம கால் பண்ணிருப்பாங்களே. திடீர்னு ஏன் அவன் வீட்டை விட்டு போகணும்? சரி வா, நம்ம அங்க போய் பார்ப்போம். உங்க பாட்டி இப்பதான் கால் பண்ணாங்க. சீன பேரன் காணாம போயிட்டானா. நீங்க 2 பேரும் எங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருந்திருக்கீங்க. அவங்க வீட்டுல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிங்களா அவனை? இன்னும் இல்ல பாட்டி, நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். நாம எப்போதுமே அட்வான்ஸா தான் யோசிப்போம். ஆனா சாதாரண விஷயங்களை மறந்துடுவான். நல்லா யோசிச்சு பாருங்க. சாதாரண விஷயமா? அவன் எப்பயும் எங்க கூட தான் இருப்பான். அதான் இப்ப இல்லையே. ஒருவேளை படி குடியும் ஜூஸ் குடியும் விளையாடிக்கிட்டு இருப்பானோ? உங்க வீட்டு நாய்ங்களா? அது இன்னெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கங்க படுத்திருக்கோம். அதுங்க கூட போயிருக்க மாட்டான். வேற எங்க போயிருப்பான்? அண்ணா, பிருந்தா வீடு. அவன் அடிக்கடி அங்கதான் போவான். பிருந்தா யாரு? ஓ, அந்த ஜும்பா கிளாஸுக்கு போகுமே அந்த அம்மாவோட பொண்ணா? ஆமா பாட்டி, அவன் அநேகமா அங்கதான் இருப்பான். மிங்லி அங்க இருந்தான்னா உங்க பாட்டிய கால் பண்ணி தகவல் கொடுக்க சொல்லு. சரி பாட்டி, நாங்க வரோம்.